ஸோ ஃபஸ்ட்டு வந்து வடச்சென்னை இந்த கேரக்டர் பேர் அப்படி அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா கேரக்டர்ஸோட பேருக்கும் இப்போ அன்பு இருக்காங்க, சந்திரா இருக்காங்க, பத்மா இருக்காங்க, குணா இருக்காரு, ராஜன் இருக்காரு. நீங்கள் நேம் பண்ணும்போது அந்த கேரக்டரோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக அந்த பேர் இருக்கணும்னு நினச்சி வச்சிங்களா? அங்கே ஏதாவது கோரிலேஷன் இருக்கா? அன்புக்கு மட்டும் அந்த மாதிரி வச்சு, மற்றதெல்லாம் ரேண்டம் சாய்ஸஸ் தான். அண்ட் த வே ஐ கனெக்டட் டு தோஸ் சவுண்ட்ஸ் அண்ட் த கேரக்டர்ஸ். ராஜன் அண்ட் அன்பு மேபி. அன்பு தான் ப்ரைமரிலி. நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் ஹீஸ் ட்ரிவன் பை லவ். அதுதான் அதனுடைய இது. அவனுக்கு வந்து மற்றவங்க மேலே இருக்கிற லவ், அதுதான் அதனுடைய இது. ஸோ அது ஒன்று. அப்புறம் ராஜன் மேபி த கிங், அதை கணக்கு இருக்கலாம். ஓகே. ஸோ வடச்சென்னையோட ஐடியாவோட நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து அப்புறம் ப்ரொடக்ஷன் நிறைய சேஞ்சஸ் அண்ட் ஆல் தட். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி ஆன் பேப்பர், அதாவது ஆன் டேபிளில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிரேக் ஈவனா இல்லைனா அது நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு. இவ்வளோ சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அந்த டைமில்? அப்போது ஆன் டேபிள் போடும்போது இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணி அவர் இது எல்லாத்துக்கும் ஒரு 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 ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணனால ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததா இவ்வளோ நாள் ப்ராஜெக்ட் எடுத்தாலும் பண்ணுறதுக்கு? இந்த டைமுமே வந்து அதுக்குள்ளே இருக்கும், பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கும்னு தெரிஞ்சு தான் பண்ணோம். ப்ராஃபிட் மார்ஜின் குறையுமே தவிர ஆன் டேபிள் லாஸ் இருக்காதுன்னு தெரிஞ்சு தான் இதை பண்ணோம். ஓகே. பட் இந்த ஒரே ஐடியாவோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்ல முடியுமா? டு புட் இட் தட் வே. இல்லை, எனக்கு ஐம் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே. ஒன்று வந்து எல்லாம் கடகடன்னு செஞ்சுட்டே இருப்பேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஐ டோன்ட் கெட் டயர்ட் ஆஃப் எனி. இப்போ கூட நான் வந்து படத்தை முடிக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் abandon the film. ஓகே, இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது, ரிலீஸ் டேட் இருக்குன்னு. ஐ ஹவ் another 30 days to 40 days of work in the film. ஸோ ஒரு டைமில் நான் விட்டு கொடுக்குறது தான். இட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் போத். ஸோ அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நான் பண்ணுறேன்னா அது வந்து எனக்கு ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக் கொடுக்கலன்னா என்னால் ஒர்க் பண்ண முடியாது. வட சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் லைக் மை ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் லைக் பைபிள் தான், மை பைபிள் தான். ஆல் மை ஸ்கிரிப்ட்ஸ் கம் ஃப்ரம் திஸ் சோர்ஸ் ஒன்லி. லைக் பொல்லாதவனில் வந்து இதுக்கு வேண்டாம்னு எடுத்து வச்சது தான் பொல்லாதவனில் இருக்குது. அப்புறம் அந்த மென்டார் டிசைபிள் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆடுகளம் கம்ஸ் ஃப்ரம் ஹியர் ஒன்லி. ஸோ அதுக்கு இங்கேருந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வேறு ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் வாட் ஹஸ் பீன் ஹேப்பனிங். அண்ட் திஸ் ஈவன் டுடே த ஸ்டோரி சர்ப்ரைசஸ் மீ, த ஃபிலிம் டசன்ட் சர்ப்ரைஸ் மீ மச். ஸோ இந்த படம் வந்து எனக்கு நம்ம ஐயோ அப்படி இருந்தது இதெல்லாம் வரலையேன்னு நிறைய அதிருப்திகள் இருக்கே தவிர கதை வந்து என்னை இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி எனக்கு புதுசாக ஒன்று தோணுச்சு, அல்ல இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அதிருப்தின்னு மென்ஷன் பண்ணிங்க இல்லையா, அது வந்து டைம் குறைக்க வேண்டிய போச்சே அப்படிங்கிற அதிருப்தியா இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது? அப்படிலாம் இல்லை, எனக்கு டைம் குறைக்கிறது ஐம் ஹாப்பி ஒன்லி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக்ஸ் எனி ஒன் வித் மை 5.5 hours ஆஃப் ஃபிலிம். நான் 5.5 மணி நேரம் எடுத்து வச்சுருப்பேன் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாரும் அதை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு நோபடி இஸ் ரெடி ஆல்சோ. ஸோ அதனால் அதில் எனக்கு இன்னும் இஷ்யூஸ் இல்லை, இன்னும் ஃபினிஷ் இல்லை, இன்னும் நிறைய நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். அண்ட் இப்போது வடச்சென்னையோட ப்ரீக்வல் ஒன்று வந்து ஒரு ஐடியாவில் இருக்குது அப்படின்ட்டு, அண்ட் அது ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வரப்போகுது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வடச்சென்னையே வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முக்கு குறைக்காமல் அந்த டீட்டெயில்ஸோட பண்ணலான்னு தோணுச்சா உங்களுக்கு? இல்லை, இப்போ அடுத்து அதுவும் பேசிகிட்டு இருக்கோம். இட் வில் பி அ வெரி பிக் ஒன். த ப்ரீக்வல் we have named it ராஜன் வகைரா. ஸோ அது வந்து அகைன் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வட சென்னை பார்ட் 2 இஸ் ஐடியலி சூட்டட் ஃபார் டிஜிட்டல் நரேட்டிவ் தான். வெப் சீரிஸ் தான் அது. இட்ஸ் அ ப்ராப்பர் வெப் சீரிஸ் மெட்டீரியல். அண்ட் ஒன் ஆஃப் தி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அபவுட் வட சென்னை, நீங்கள் நிறைய இடத்துல பேசினப்போ எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஆர்கானிக்காக ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து இதை வச்சு ஒரு 2-3 கேள்வி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்டை நம்ம வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இட்ஸ் யுவர் வே ஆர் இட்ஸ் த டைரக்டர்ஸ் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் வாட் ஹி வாண்ட்ஸ் டு தி ரெஸ்ட் ஆஃப் த டீம் இல்லையா. இப்போ வந்து எனக்கு இதுதான் என்னோடய விஷன், நான் வந்து இதுதான் உங்களோட பார்ட், இது ஓவரால் பிக்சர் இதுங்கிறத சொல்கிற ஒரு விதமாக ஸ்கிரிப்டை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக்காக போயிட்டு ஜாம் பண்ணுற மாதிரி ஓகே உங்களோட கேரக்டர்லாம் தெரியும் அப்படின்னு பண்ணும்போது எவ்வளோ கெயாட்டிக்காக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே அமைஞ்சிருக்கா? ஹவு டஸ் இட் ஹேப்பன்? அது தெரியல. அது இல்லை, இப்போ வரைக்கும் அந்த ரிதம் கரெக்டாக இருக்குது, அதனால் அது கரெக்டாக போகுது. பட் திட்ஸ் இஸ் நாட் த ரைட் வே. தட்ஸ் சம்திங் தட்
we all have to accept. This is not the right way. இப்போ எனக்கு அது வருது. I am trying to change it. சில விஷயங்கள் வந்து சில படங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இதில் ராஜன் போர்ஷன்ஸ் வந்து சப்போஸ் டு பி ஜஸ்ட் 4 scenes. இப்போ 4 சீன் இருக்க வேண்டியது வந்து 100 நிமிஷங்களாக வருது பேப்பரில். அண்ட் அதை சுற்றி நான் வந்து அன்போட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ராஜன் இப்படி இருந்தால் அன்பு அப்படி இருந்திருப்பான், இப்போ ராஜன் இப்படி இருக்கா அதனால் அன்பு இப்படி இருக்கான். ஸோ ஸோ மெனி சேஞ்சஸ் தட் கீப்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த வே இட் இஸ் ரிட்டன். இது வந்து தனுஷ் எனக்கு ப்ரொடியூசராக இருந்ததால் மட்டும்தான் அது பண்ண முடியுது. இல்லை மற்ற ப்ரொடியூசர்ஸ்னால் கன்ஃபியூஸாக இருப்பாங்க, என்ன பண்ணுறான் எதுக்கு பண்ணுறான் அப்படின்றது புரியாமல். தனுஷ் has seen me right from my assistant director times and he knows and he trusts me. அதனால் அது பாசிபிள் ஆச்சு. ஓகே. அண்ட் விசாரணையிலையும் இந்த மாதிரி ஒரு சீன் நீங்கள் வந்து கில்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த அப்ரோச் டு ஃபிலிம் மேக்கிங் ஆர் இந்த அப்ரோச் டு ரைட்டிங் உங்களோட ஃபர்ஸ்ட் 2 படங்களையும் இருந்ததா? 2வது படத்தில் நிறையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து என்னென்னா ஐ ஹேட் லைக் 32 years to write one script. ஸோ அதனால் ஈஸியாக நான் பண்ணிட்டேன். அது எழுதிட்டு தான் போனேன். அதுலேயுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் மாற்றினோம், ரீஎடிட் பண்ணோம், 2 சீன்ஸ் புதுசாக சேர்த்தோம், 4 சீன்ஸை ரீடப் பண்ணோம். அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தோம். மேபி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் இட் தேர். ஐ பிலீவ் இன் ஃபைண்டிங் மை ஃபில்ம்ஸ் இன் த எடிட் பிகாஸ் ஐ எம் நாட் அ குட் டைரக்டர். ஸோ அதனால் வந்து எனக்கு நினச்சதெல்லாம் எடுக்க முடியாது, எடுத்துகிட்டு வந்ததை வச்சு ஒன்று உருவாக்க தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஓகே. எனக்கு வந்து நீங்கள் ஆடுகளமில் இந்த மாதிரி ஏதாவது மாற்றின விஷயங்கள் ஒரு எடிட்டில் வந்து உருவாக்கின விஷயங்கள் ஒரு எடிட்டில் கண்டுபிடிச்ச விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியும்? நிறைய இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் அது ஒரு 3-4 வருஷன் போச்சு. கடைசியாக ஒரு 3rd person நரேட்டிவில் அது ஸ்டார்ட் ஆகும். அது ஏன் 3rd person நரேட்டிவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. அந்த இடத்துல மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது, அந்த கைடன்ஸ் இருக்கவே இருக்காது, அப்படியே போய்டும் அது. பட் அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டேஜாக இருந்தது. அது அகைன் வட சென்னையிலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்கும்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் இருக்கும். அந்த கருப்புன்றவனை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க வர்றவங்க, அது ஒரு வீடியோ ரெக்கார்டிங். ஹீ வில் பி டைரக்ட்லி டாக்கிங் டு த கேமரா. ஸோ தனுஷ் would be directly talking to the camera, explaining the whole equation between பேட்டக்காரன் and ரத்னசாமி and the rules of the game. அப்படி ஒன்று இருந்தது. தென் அது ரொம்ப ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்றதால அகெயின் ஆஸ் யூஷுவல் அதுவும் அந்த 5.5 மணி நேரம் படம் தான். ஸோ அது தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். இது வந்து நான் ஹவு டு ஐ புட் இட். ஓகே. ஸோ வந்து இந்த ட்ரஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்களா, அதாவது வந்து இப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றிட்டே இருக்கிறப்போ ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ எல்லாருமே வந்து உங்கள் மேலே இருக்கிற உங்களோட விஷன் மேலேயும் உங்கள் மேலேயும் இருக்கிற நம்பிக்கையினால் வந்து கூட அப்படியே ஜாம் பண்ணிட்டே வராங்க. பொல்லாதவன் டைம்லேயும் இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதா? நீங்கள் அப்போது சொன்ன மாதிரி 32 years இருந்தது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக, அதனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப செட்டாக இருந்தேன் நான் சிக்ஸில் அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அந்த ட்ரஸ்ட் வந்து எல்லாருமே என்னோட ஐ திங்க் தி வே ஐ ஒர்க் அதனால நினைக்கிறேன் அந்த கமிட்மெண்ட் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு படமே வந்து என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஹீ லெட் மீ ஷூட் ஃபார் 92 days அண்ட் ஐ டப்ட் ஃபார் சம் 120 days or something. ஸோ இவ்வளோவெல்லாம் வந்து அப்புறம் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டப் பண்ணிகிட்டே இருந்தோம். 8ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், November 8th நினைக்கிறேன். ஆமாம், November 8th அந்த படம் ரிலீஸு. கிஷோர் வந்து 6ஆம் தேதி 5ஆம் தேதி நைட்டு ஃபோன் பண்ணி வாங்க ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்குன்ற. அவர் இம்மீடியட்டாக லாஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து டப்பிங் முடிச்சு அப்படியே அங்கேயே அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் தூங்கிட்டு அப்படியே கிளம்பி போனார். ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ தட்ஸ் பீன் ஹேப்பனிங். எப்போதுமே அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, இதில் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது அல்லது இதுதான் கரெக்டுன்றது கிடையாது, இது தப்பு தான் அது. பட் தென் ஐ ஹேட் பீப்புள் ஹூ ரியலி had trust in my conviction. சரி, ஏதோ ஒரு ரொம்ப கன்விக்ஷனோட இருக்கா, அப்போ நல்லா டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை. ஓகே. நீங்கள் இப்போது ஸ்பீக்கிங் அபவுட் பொல்லாதவன், ஸோ இது நான் கேட்டே ஆகணும். உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குது அப்படின்னு இப்போ கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்போது ஒரு இன்டர்வியூவில் வந்து நெவர் மேக் அ ஃபிலிம் லைக் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏன் அப்படி? இல்லை, அது ஐ மீன் அது சும்மா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படியாவது படம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்ச காலத்தில் இருந்தது தான் அது. ஓகே. நிறைய பொலிட்டிக்கலி ராங் திங்ஸ் அது தேருமே. இப்போ வட சென்னையில் ஃபஸ்ட் கார்டே வந்து இன்கேஸ் நாங்கள் யாரையாவது அஃபண்ட் பண்ணிட்டோன்னா வட சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இதை பற்றி நான் கேட்கணும். நீங்கள் வந்து அங்கே ஷூட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அங்கே ஆன் கிரவுண்டில் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்கான ரெஸ்பெக்ட் பற்றி ஒரு முன்னாடி பேசியிருந்தீங்க. அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து இதை எடுத்து வச்சுக்கலாமா அதை எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம், இல்லை தெருவில் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்குங்க கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு. போக போக வந்து
ஒரு 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 சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லாம தெரியல, பட் ஒரு 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 growth வந்து அவங்களே ஓகே பண்ணிக்கோங்கப்பா, இது அங்கே இல்லை அங்கே இல்லை, அவங்க வீட்டில் போய் நம்ம வீடுங்கிற மாதிரி பண்ணி இந்த மாதிரி கதைகள் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இல்லை அது மொத்தமாகவே அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஃபிஷிங் ஹார்பர் வந்து எப்படின்னா அது வந்து அந்த அவங்களோட லைவ்லிஹுட் சம்மந்தப்பட்டது. நாங்கள் போய் அந்த செட் டைரக்ட் பண்ணியிருந்த டைமில் வந்து அது வந்து அந்த கடலுக்குள்ளே போகாத அந்த 45 days, அந்த வருஷம் வந்து 60 days அவங்க போகாமல் இருந்தாங்க. அப்போ அந்த 60 days என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வலையை மென் பண்ணுவாங்க அவங்க. அதுக்கு நிறைய இடம் தேவை. அப்புறம் அவங்க அந்த ஃபைபர் போட்ஸ் அண்ட் இந்த லான்ச் எல்லாம் அவங்க க்ளீன் பண்ணுறது, அந்த அதை செக் பண்ணுறதெல்லாம் அது நடக்கிற டைம் அது. ஸோ நாங்கள் எங்கே ஷூட் பண்ணோமோ செட் போட்டிருந்தோமோ அங்கே தான் அவங்க அதெல்லாம் பண்ண வேண்டியது. பட் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க, எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணலை. தி கேவ் அஸ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம் அண்ட் ஸ்பேஸ். அவங்க எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள். அதெல்லாம் வந்து பெரிய ஒரு கிஃப்ட் தான். அங்கேருந்து அந்த அன்பு நாங்கள் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தான். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அந்த மக்களை கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு எங்களை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவங்க பார்த்துக்க முடியுமா, அதாவது ஊருக்கு வந்த விருந்தாளிகளை பார்க்குற மாதிரி தான் எங்களை பார்த்தாங்க. உங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய என்ன சொல்கிறது பாராட்டு வந்திருக்கு. யூ ஆல்சோ பீன் வெரி ஓப்பன் டு கிரிட்டிசிசம். அதாவது வந்து ஒரு இடத்துல நான் நீங்கள் சொல்கிறத கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அது அவங்களோட உரிமை, அவங்களோட ஒப்பீனியன், அதை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற. உங்களை வந்து உங்களோட ப்ராசஸே குவெஸ்சன் பண்ண வச்ச கிரிட்டிசிசம் ஏதாவது இருக்கா? அதாவது அவங்க இருக்கும், நான் இன்னும் கேட்கல. இல்லை இருக்கும், நிறைய இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு 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 பாயிண்ட் இருக்குது, ஒரு விமர்சனம் இருக்குது தான் செய்யும். மேபி எழுதிட்டு படம் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருந்துருக்கலாம். பட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆயிருந்திருக்கும். அவ்வளோ இட்ஸ் ஆல் த சேம். ப்ரொடியூசரோட சேவ் சம் மணி, டெஃபினெட்லி நோ டவுட். 3 பேர் சொல்ல போகிறேன். அது வந்து நீங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு சந்தித்த அந்த மூமெண்ட்டும் அவங்க உங்களோட கலையை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் சொல்லணும். ஃபஸ்ட்டு உங்கள் படத்தோட ஹீரோ தனுஷே ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக பாலுமேந்திர சார் வந்து யாராவது யங்ஸ்டர்ஸ் வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நானும் ராஜான்னு சொல்லிட்டு பாலுமேந்திர சாரோட அசிஸ்டண்ட் அவரும் தான் சொன்னால், சார் துள்ளுவதல்மைன்னு ஒரு படம் வந்திருக்கு, அவர் கஸ்தூரி ராஜா சாரோட பெரிய பையன் டைரக்ட் பண்ணி சின்ன பையன் நடிச்சிருக்கான் சார், இந்த கரெக்டாக இருப்பான், நீங்கள் பாருங்கள் அப்படின்னா. அப்போ அவர் ட்ரெய்லர் பார்த்துட்டு இமீடியட்டாக கூப்பிட்டு கமிட் பண்ணார். அப்போ காதல் கொண்டேன்னு கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஷூட்டு. அப்போதுலேருந்து யூ நோ ஈச் அதர். அண்ட் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஷெட்யூலில் நான் தனுஷ்க்கு கதை சொன்னேன். ஊட்டியில் 2 ஷெட்யூல் போனோம். அந்த 2வது ஷெட்யூலில் நான் கதை சொன்னேன். அப்போதுலேருந்து வி பின் ட்ரைங், ஒருத்தர் அப்படியே அனுப்பி அது ஒரு பெரிய ஜேர்னி தான் இன்றைக்கு வரைக்கும் போய்ட்டு. உங்களோட மென்டர் பாலுமேந்திர சார், அது வந்து நான் வந்து December 26th 97 நான் போகிறேன். போயிட்டு கதை எப்போதுமே இது மாதிரினா அங்கே உட்காந்துருப்பார். ஸோ டோர் ஓப்பன் பண்ணால் அவர் தான் ஃபஸ்ட்டு தெரிவார். அப்போ அதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் தெரிவாங்க. அந்த மாதிரி தான் அவர் சாரோட ஆஃபீஸர் டோர் ஓப்பன் பண்ணி தான் அவர் வச்சுருப்பார். அப்போது உள்ளே போனேன், வாசலில் இருந்து கதவை தட்டினேன். யார் பாருனார். நான் ஹலோ மிஸ்டர் பாலுமேந்திரா, நான் வந்து லோயலா காலேஜ் இருந்தேன், அப்படியே போ நாளைக்கு வா அப்படின்னாரு. யோசிச்சேன் என்னடா உள்ளே விடல. அப்போ வந்து டெனிமில் ஒரு டிஷர்ட் போடணும், ஒரு டெனிம் டிஷர்ட், ஒரு ஃபேடட் ப்ரௌன் ஜீனு, பெரிய பூட்லாம் போட்டிருந்தேன். ஒரு வேளை இதனால் இல்லையா, அப்போ சரி அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஃபார்மலாக போனேன். அப்புறம் பேசினார். அதுக்கு அடுத்த நாள் வந்து பேசினேன், ஒரு 45 minutes என் கூட பேசினார். அங்கேருந்து தான் சினிமாவில் நான் இருக்கேன் எதாவது பண்ணுறேன்னா அது எல்லாமே பாலுமேந்திரா சார் தான். வாட் எவர் தட் ஐ நோ ஆஃப் சினிமா ஹீஸ் ஒன்லி. நா முத்துக்குமார் அவர்கள். நா முத்துக்குமார் வந்து நான் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் முதல்ல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் மை கொலீக், மை ஃபர்ஸ்ட் கொலீக் வாஸ் முத்துக்குமார். ஒரு 6 மாதம் நானும் முத்துவும். அப்போ வந்து முத்துக்குமார் ஐ திங்க் ஆமாம் அவர் வந்து எம்எஸ்சி பண்ணிகிட்டு இருந்தார், இல்லை எம்ஃபில் நினைக்கிறேன். நான் வந்து இங்கே எம்ஏ படிச்சுட்டு இருந்தேன். ஸோ காலையில் காலேஜ் போயிட்டு 10 மணிக்கெல்லாம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி 11 மணிக்கு இங்கே வருவோம். அவரும் அது மாதிரி ஏதோ ஒரு நாள் வந்து நான் லேட்டாக வருவேன், அவர் சீக்கிரம் வரும், அவர் இன்னொரு நாள் அவர் லேட்டாக வருவார். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 6 to 8 months நாங்கள் 2 பேர் மட்டும், சார் 3 பேர் மட்டும் இருப்போம். அப்புறம் முருகன் இருப்பான், சாரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 4 பேர் தான். ஒன்று உட்காருவோம், பேசுவோம், சினிமா பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். காலையில் போனால் இந்த படம் பார்த்தேன், அந்த படம் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துருக்கேன்னு அல்லது ஏதாவது புத்தகங்களை கொடுத்து பேசுவார். இதில் வந்து முத்துக்குமார் வந்து எனக்கு தமிழ் சினிமாவில் முதல் நட்பு வந்து முத்துக்குமாருடைய நட்பு தான். அப்புறம் அவர் தான் வந்து எனக்கு நிறைய பேர் அறிமுகப்படுத்தி வச்சார். சீனு ராமசாமி அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். முத்துக்குமார் வந்து அந்த காலத்துலேருந்தே தொடர்ந்து எங்கே இருந்தாலும் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எனக்கு சினிமாவில் நிறைய பேர் அறிமுகப்படுத்துவோம். என்னுடைய முதல் சினிமா நட்பு வந்து முத்துக்குமார் தான்.
நிறைய பல சந்தர்ப்பங்களில் எனக்கும் வந்து நெருக்கடியான நேரங்களில் உதவி பண்ணியிருக்காரு. அப்புறம் எல்லா இடங்கள்லையும் வந்து போய் இப்போ கதை சொல்லணும்னா கேட்டு சொல்லுவார், வெற்றி இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இருக்குது, நீங்கள் போய் சொல்லுங்கன்னு எல்லாமே பண்ணுவார். அப்போ எப்போதுமே வந்து அது எப்படி சொல்கிறது, முத்துக்குமார் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எப்போதுமே யோசிச்சதே கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் 2 பேரும் வந்து க்ரியேட்டிவாக ரொம்ப ஒர்க் பண்ணல. எனக்கு 2 பாட்டு தான் பண்ணியிருக்காரு அவர். பட் அவரோட ஒரு கவிதை வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணேன். அது படம் பண்ண ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். இட்ஸ் எ வெரி ஃபைன் ஃபில்ம். ஒரு 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 சரியான சந்தர்ப்பத்தில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து நான் உங்ககிட்ட கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஆஸ்கார்ஸ் மேலே ஒரு டிசல்யூஷன்மெண்ட் வந்தது வந்து ஏன்னா ஆஸ்கார்ஸும் சரி நம்மளோட நேஷ்னல் அவார்ட்ஸும் சரி ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரமாக அமையுது. பட் ஜென்ரலாக அதர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அதுக்காகவே படம் பண்ணி அங்கேயே பாப்புலராக இருப்பாங்க, அவங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கு பெருசாக கண்டென்ட் பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ இந்த பேரலல் சினிமா அதுக்கு வந்து தமிழில் பெருசாக எப்போவுமே ஒரு தனி ட்ராக் இருந்ததே இல்லை. எல்லாருமே வந்து ப்ரிடாமினென்ட்லி மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க தான் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம்னு வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. இது ஏன் என்னைக்காவது இருந்திருக்கா, லைக் ஏதாவது தோணியிருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ பேரலல் மூவ்மெண்ட் தமிழில் இல்லை அப்படின்றது வந்து ஐ திங்க் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எது பண்ணாலும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, மெயின் ஸ்ட்ரீம் வியூவர்னுடைய வியூவிங் ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி ஹை. தமிழ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெரிமெண்டலான ஃபில்ம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம் எங்கேயுமே இல்லை. ஏன்னா விசாரணை மாதிரி ஒரு படம் வந்து கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்குது அப்படின்றதே வந்து பெரிய சேலஞ்சு. நான் அந்த படம் நான் என் பசங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த படம் ஓடிடுச்சுன்னா தமிழ் வியூவர்ஸ் அளவுக்கு இவால்வ்டான மெயின் ஸ்ட்ரீம் வியூவர்ஸ் எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தே ப்ரூவ்ட் இட். அப்போது ஒரு 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 சூழல், இந்த சூழல் குறிப்பாக தமிழ் சினிமா சூழல் வந்து நமக்கு ரொம்ப கன்டியூசிவ் டு மேக் குட் ஃபில்ம்ஸ். ஐ ஃபீல் சினிமா வந்து இட்ஸ் அ பீப்புள்ஸ் மீடியம். வை இட்ஸ் அ பீப்புள்ஸ் மீடியம் இஸ் லைக் யூ கேட்டர் டு த வியூவர்ஸ். நீங்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. மற்ற எந்த கலையும் வந்து மேபி ஆர்ட் கேலரிஸ்க்கு போகலாமா இருக்காங்க, பட் அது கூட வந்து இந்த டேக்அவே இல்லை அதில். அண்ட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாகவும் எல்லா தளங்கள்லையும் சினிமா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு டூலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழலில் பேரலல் மூவ்மெண்ட் இல்லாதது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஐ ஃபீல் தட் இட்ஸ் பீங் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் மேக்கர், ஐ ஃபீல் தட் இப்போ பேரலல் மூவ்மெண்ட் இருந்தால் மேபி நான் அங்கே இருந்திருப்பேனா இருக்கும். அது ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் மேக்கிங் ஃபில்ம்ஸ் தேர். ஸோ அது இல்லாததால் ஐம் ட்ரைங் டு மேக் ஃபில்ம்ஸ் ஃபார் த மெயின் ஸ்ட்ரீம். பட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம்ஸ் பார்த்து வளர்ந்ததால் நம்ம மேக்கப்பே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ ஃபில்ம், பிரேக் டவுன் ஆஃப் அ ஸ்கிரிப்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்கானமி எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு உட்பட்டு தான் எனக்கு. ஓகே, அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை நீங்கள் வந்து வட சென்னையே வந்து ஒரு வெப் சீரிஸாக பண்ணாமல், இல்லை நம்ம மக்கள் பார்ப்பாங்க அவர் பார்க்கணும் அப்படின்ட்டு பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணமா? இல்லை நான் முதல்ல சொன்னேன் தனுஷ் வாஸ் நாட், அப்போ வந்து வெப் சீரிஸ் வந்து இவ்வளோ பெருசு இல்லை. அப்போ வந்து யூஎஸில் தான் அது, ஐ மீன் இந்தியாவுக்குள்ளே அவ்வளோ பெருசாக வரல. இப்போ வந்துருச்சு. அண்ட் நவ் பீப்புள் ஆர் ரெடி. தனுஷ் இஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் அபவுட் டூயிங் வட சென்னை 2 as a series. He also doesn't have issues now. பொல்லாதவன்ல வந்து பைக் வந்து ஒரு கேரக்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஆடுகளம்ல இந்த ரூஸ்டர் அந்த கோழி அதுக்கு வந்து அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கடல் அந்த மாதிரி ஒரு பங்கு வகிக்குதா? கடல் வந்து ஒரு எலிமெண்ட் தான், அதில் கேரக்டர் கிடையாது. இதில் கேரக்டர்னா கேரம் போர்டு தான் கேரக்டராக இருக்குது. கேரம் போர்டு வந்து வேர்ல்டு ஃபெடரேஷன் வந்து சென்னையில் தான் இருக்குது, நார்த் மெட்ராஸில் தான் இருக்குது கேரம் போர்டுக்கு. அண்ட் வி ஹவ் 4 வேர்ல்டு சாம்பியன்ஸ் இன் சென்னை, ஃப்ரம் சென்னை. அதில் ஒரு வேர்ல்டு சாம்பியன் மரியா இருதயம் தான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாரு போர்டு ஆடுறதுக்குன்னு. அவருடைய பசங்கள்லாம் தான் வந்தாங்க, இல்லை ஜெயிலெலாம் நடிச்சிருக்காங்க. நேஷ்னல் சாம்பியன்ஸ்லாம் ஜெயிலில் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அது ஒரு கேரக்டர். இது வந்து ஒரு ரொம்ப டைரக்டான கொஸ்டின். உங்களோட ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஸ்ட்ரெச் இன் வட சென்னை, இதை எடுத்து முடிச்சோன்னா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெச் சொல்ல முடியுமா? அப்படி எதுவுமே இல்லை. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு அது ஐ ஃபீல் தட் நல்லா பண்ணிடலாம். அது எப்படின்னா அப்பா தப்பிச்சோண்டா ஏதோ ஓரளவுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் தோணும் எனக்கு. அதுக்கு மேலே தோணாது. ஏன்னா மைண்டில் நிறைய இருக்கும். டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் யூ ஹாவ் டு லெட் கோ ஆஃப் ஸோ மெனி திங்ஸ். அப்போ அது அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே ஒன்றும் வராது. ஓகே, பட் மற்ற படங்கள் அந்த மாதிரி எந்த படத்துலையும் வந்து எந்த படத்துலையுமே இல்லை. ஓகே, அப்போ தப்பிச்சிட்டோடா அந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ண முடியுமா?
அது 2-3 சீக்வன்ஸ் இருக்குது அது மாதிரி. ராஜனுடைய ஒரு 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 சீக்வன்ஸ் இருக்குது, ஹோட்டலில் பேசுகிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஓகே. அது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்மிஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அது எனக்கு. ஓகே. அண்ட் வந்து அது ரெண்டுமே வந்து எப்படின்னா கட் பண்ணதுக்கப்புறம் தான். ராஜன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போதே இருந்தது. இந்த மேக்ஸிமம் என்னென்னா எதையாவது எடுத்துகிட்டு வந்துட்டு கதை தெரியாது இல்லையா, அப்படியே தேடிகிட்டே இருப்போம், வந்து கடைசியாக கதை கிடையாது, அப்பாடா கிடைச்சதுடான்னு இருக்கும். அது அந்த மாதிரி அந்த இன்டிமேஷன் சீக்வன்ஸ். ஓகே. அண்ட் உங்களோட படங்களில் வந்து டே அண்ட் நைட் அந்த சொல்கிற இமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு அந்த நடக்கிற சீக்வன்ஸஸே வந்து டே அண்ட் நைட்க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் ஒரு டே வந்து கொஞ்சம் லைட்டராக, கொஞ்சம் இந்த மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நமக்கும் ஓகே அந்த இன்டென்சிட்டிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். நைட் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியரே இருக்கும் அதில், ஐயா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. இது அகைன் நீங்கள் பிளான் பண்ணி எழுதும்போதே இப்படி தானா வருதா? இது ஒரு வெற்றிமாறன் சிக்னேச்சர்னு சொல்லலாமா அந்த மாதிரி? இல்லை, நீங்கள் சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பகலில் எடுக்கிற சீன்லாம் கொஞ்சம் லைட்டராக இருக்கும், நைட் எடுத்து கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. எனக்கு வந்து ஃபியர் அண்ட் கில்ட் ஆர் வெரி எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ். மேக்கிங் பொல்லாதவனெலாம் முழுக்க அந்த ஃபியரோடு தான் இருக்கும். அது ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அப்ரோச் பண்ணுறதே அப்படி தான் இருக்கும். நைட் இஸ் இப்போ தான் நான் வந்து ஒரு இந்த ஃபைனல் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் சீக்கிரம் தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஒரு 10-11:30க்குள்ளே தூங்கிட்டு பழகிட்டு இருக்கேன். நார்மலாகவே வந்து 2 மணி 3 மணி ஆகும் தூங்குறதுக்கு. ஸோ when I was a youngster, like ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் வந்து இட் யூஸ் டு பி லைக் கிரேசி. நான் காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா 2 மணிக்கு வருவேன், வந்து ஒரு 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அதில் புக்கை எதாவது படிச்சுட்டு இருப்பேன். அப்புறமா அப்படியே குளிச்சுட்டு காலேஜ் போயிடுவேன். திரும்ப வந்து இப்படி தான் இருக்கும். நைட்டெல்லாம் முழுக்க முழிச்சிருக்கிறது, நைட்டில் வந்து வெளியே போகிறது, இந்த டீ கடையில் போய் நிற்கிறது, தட் இஸ் ஹவ் ஐ குரூ அப். ஸோ எனக்கு நைட் மேலே பயங்கரமான ஒரு அஃபினிட்டி இருக்கும். அண்ட் எனக்கு இந்த படத்தில் ஆக்சுவலாக வட சென்னையில் கொஞ்சம் நைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது எனக்கே ஆச்சரியமாக, பரவாயில்ல நைட்டு கம்மியாக இருக்குது படத்தில் அப்படின்னு இருந்தது. எனக்கு ஒரு எவ்ரி தேர்ட் சீன் நைட்டு நடக்கலைன்னா ஐ ஃபீல் லாஸ்ட். ஏன் நைட் வர மாட்டேன் அப்படின்னு. பொல்லாதவனில் வந்து க்ரீட் ஒரு முக்கியமான எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆடுகளமில் ப்ரைட் அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் விசாரணையில் கில்ட் அந்த இது. இப்போ வடச்சென்னையில் இந்த மாதிரி எதாவது சொல்ல முடியுமா? இல்லை 7 சீன்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, இதில் வந்து என்னென்னா பேசிக்காக லவ் தான். ஓகே. லவ் when denied or if it does not find the person it desires, what will it do? அதுதான் அது. And it has a lot of the 3 witches of Macbeth இருக்குது, அப்புறம் ஹேம்லெட்டோட டு பி ஆர் நாட் டு பி இருக்குது. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. லாட் ஆஃப் சச் மூமெண்ட்ஸ். அது டு பி ஆர் நாட் டு பி வந்து 2 இடத்துல இருக்குது, ஃபார் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அன்புக்கு ஒன்று இருக்குது, அப்புறம் தம்பிக்கு ஒன்று இருக்குது. இந்த 2 மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மேஜராக. வாட் இஸ் த பிக்கெஸ்ட் லெசன் வட சென்னை கேம்? லெசன்னா இன் பர்சனலாகவும் சரி, ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி உங்களுக்கு? இல்லை, ஃபில்ம் மேக்கிங்காக வந்து நான் இன்னும் ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணல. அது இட் இஸ் ஒரு வைல்டு, இட்ஸ் அ பீஸ்ட். அதுக்கு அதை வந்து நம்ம இன்னும் எப்படி சொல்லி இப்போ பக்கத்துலேயே இருக்கேன். நான் ஒரு போர்ஷனாக தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இன்னும் வெளியே வந்து பார்க்கல. எனக்கு அட்லீஸ்ட் இட் டேக் another 1 year or so to understand the film as such. பட் வேர்ல்டாக வந்து பார்த்தா இட் இஸ் மேட் மீ மோர் ரெஸ்பான்சிபிள். மேக்கிங் ஆஃப் வட சென்னை மேட் மீ ரியலைஸ் that I should start expressing that what I feel is right, socially and politically. அதாவது சமூகத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன கொடுக்க முடியும், வாட் பெஸ்ட் ஹீ குட் டூ அப்படின்னா, வாட் ஹீ டஸ் பெஸ்ட் இஸ் வாட் ஹீ குட் கிவ் த பெஸ்ட். ஸோ அப்போது இப்போ நான் மேடையில் பேசுகிறத விட ஒரு சீனில் வர்ற என்னுடைய படத்தில் வர்ற ஒரு காட்சி வந்து எஃபெக்டிவாக இருக்குது. அப்போ ஐ திங்க் ஐ எம் நாட் சூட்டட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் மை செல்ஃப் ஆன் ஸ்டேஜ். ஸோ இதுதான் எனக்கு ப்ரைமரியாக இருக்குது. அப்போது மேடையில் போய் பேசுகிறதுன்றது என்னென்னா டு எக்ஸ்பிரஷன் ஒரு சாலிடாரிட்டி தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, வி ஆர் தேர், ஐ சப்போர்ட் தெம்ன்றது தான் அங்கே வந்து நான் ஸ்டேஜில் பேசுகிறேன். ஸோ தட்ஸ் நாட் மை primary way of expressing myself. Okay. My primary way of expressing myself is making films. Okay. So already இருக்கிற political voices நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் சார் இந்த விஷயம் நீங்கள் எடுத்து வச்சதுனால ஆல்ரெடி நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஒரு சோஷியல் டூலாகவே பயன்படுத்துகிறாங்க அவங்களோட ஃபிலிம்ஸை. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
சோஷியல் டூல் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த ஓகே தேவையில்லாத ஒரு பதில் தான் பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஓவர் நைட்டில் சேஞ்ச் வருது, ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் மாற்றுறாரு அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ மேஜர் செட்பேக் ஃபார் அ சோஷியல் மூவ்மெண்ட். ஸோ தட் ஷுட் நாட் பி தி கேஸ். ஒரு சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு ஆள் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி ஒரு தலைவனை தேடிக்கிட்டே ஜனங்கள்லாம் காத்துட்டே இருக்க வேண்டியது தான். மக்களாகவே சேர்ந்து ஒன்றை முன்னெடுத்து முடிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அது நம்ம எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் பண்ண முடியறதில்ல. பட் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அப்படி ஒன்று பண்ணணும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் த டைம் அவுட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் வட சென்னை. கூடி சீக்கிரம் வந்து வெப் சீரிஸாவோ பெரிய படங்களாவோ எப்படியாவது நாங்கள் இந்த சீக்வல் ப்ரீக்வல் எல்லாத்தையுமே வந்து பார்த்துடணும். இந்த சீக்வல் ப்ரீக்வல் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து வட சென்னைன்ற படம் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் மட்டும்தான் மற்றது எல்லாமே வரும், இல்லைன்னா வராது. லெட்ஸ் see what happens. இல்லை நான் வந்து கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க பிளான்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் அதை எப்படி பண்ணுறோங்கிறது சக்ஸஸ் பொறுத்து தான் அப்படின்ட்டு. அதை நான் டேக்அவேயாக எடுத்துக்கலாமா? அது என்னென்னா இப்போ இந்த படம்லாம் வந்து பெரிய பட்ஜெட்டில் தான் எடுக்க முடியும். இல்லை இது நல்லா போயிருக்கு நீங்கள் எப்படி வேணால் எடுங்கன்னு சொன்னால் தான் அடுத்தது போக முடியும். இல்லை கொஞ்சம் சுமாராக போயிருங்க கொஞ்சம் கம்மியாக எடுங்கன்னா வராது. அதுதான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.